எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், போலீசாரால் கைது செய்யப்பட்டு குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட்டிருக்கிற ரகுநாத் என்கிற இவர் சம்பவம் நடந்த அன்னைக்கு கொலை செய்யப்பட்ட பெண்ணோட ஒரே ஆட்டோல வந்து இறங்கி இருக்காரு. அந்த ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்காரு, குடிச்சிருக்காரு, அந்த பொண்ணை கொலையை செஞ்சிருக்காரு. அதனால யுவர் ஆனர், இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கிற ஆர்கியூமெண்ட் என் கட்சிக்காரரை ஜாமீன்ல விடலாமா வேண்டாமாங்கிற பத்தி தானே ஒழிய இவர் கொலை செஞ்சாரா இல்லையாங்கிறத பத்தி இல்ல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவரை ஜாமீன்ல வெளியே விட்டா இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை கலைச்சிடுவார் நான் சந்தேகப்படுறேன். இவர் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக உங்க முன்னாடி ஒரு விட்னஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இது வழக்கு விசாரணை இல்ல. எனக்கு சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்த விரும்புறார். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் வரதராஜன். யுவர் ஆனர், இவங்க ரகு மேனேஜரா இருக்கிற கம்பெனில அவரோட வேலை பார்க்கிறவங்க. கம்பெனியோட இயர் அக்கவுண்ட்ஸை இமீடியட்டா முடிச்சாகணுங்கிற நெருக்கடியான சூழ்நிலை. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணாங்க. மிஸ்டர் ரகு அங்க வெயிட் பண்ணார். சில தவிர்க்க முடியாத காரணங்களால இவங்களால அங்க போக முடியல. இதான் உண்மை. அப்படித்தானுங்களா? ஆமா. யுவர் ஆனர், நான் இவங்களை சில கேள்வி கேட்க விரும்புறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். இதுக்கு முன்னாடி எப்போவாது ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்படின்னா இதுதான் முதல் தடவையா? ஆமா. முதல் தடவையா ரூம் புக் பண்ணும் போதே குழப்பம் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். இதெல்லாம் விசாரணையில வச்சுக்கலாமே. பேல் கிராண்டட். ரகு, ரகு, உனக்கு ஏதோ அறிவு இருக்கா? எனக்கு நன்மை செய்யறத நினைச்சு அந்த பொண்ணு லைஃப் கெடுத்துட்டிய. நாளைக்கு எந்த முகத்தோட அவங்க ஆபீஸ் போவாங்க? ரகு சார், ப்ளீஸ் ரேகா, நீங்க சும்மா இருங்க. டேய், இன்ஸ்பெக்டர் நான் அடிச்சு கேட்டார், நான் சொல்லல. ஆனா கோர்ட் வரைக்கும் அவங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டியே. ரகு, உன் மேல கொலை கேஸ். கேஸ் என்னடா, தூக்கில போட போறாங்க. அப்படி போட்டாதான் என்னவா? அப்பாவை பார்த்துட்டாங்க. ரேகா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ப்ளீஸ், தேங்க் யூ so much. ரகு, இந்த வீடு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது. இந்த வீட்டும் பேர்ல எந்த விதமான கடனும் கிடையாது. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, என்னால உன் கௌரவம் எப்பவுமே பாதிக்காது. நீயும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டுல இருந்து நல்லபடியா குடுத்தனம் பண்ணுங்க. நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போறோம். அப்பா, நீ அப்பான்னு சொல்றத நான் விரும்பல. அப்பா, நான் எந்த குத்தமும் செய்யல, என்ன நம்புங்க. எப்படி உன்னை நம்புறது? ப்ரமோஷன் விஷயமா திருச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ளூர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கிற, அங்க பேரை மாத்தி கொடுத்திருக்கிற, உன்னோட வேலை செய்யற பொண்ணு அங்க வரவழைச்சிருக்கிற. இதையெல்லாம் செஞ்ச நீ ஏன் கொலை செஞ்சிருக்க மாட்ட? மாமா, நீங்களே எப்படி பேசலாமா மாமா? உனக்கு உன் புருஷனோட கவலை, எனக்கு என் மகளோட கவலை. ஒரு கொலைகாரன் தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மகளை பொண்ணு கேட்டு இந்த வீட்டுக்கு எவனாவது வருவானாம்மா? அதுக்கு நீங்க ஏன் போகணும்? இது உங்க வீடு, நீங்க இங்கதான் இருக்கணும். நானும் அவரும் போறோம். வேணாம்மா, இந்த வீட்டோட வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்கிற. நானும் ஒரு கர்ப்பிணிய வீட்டை விட்டு அனுப்புனேங்கிற பாவத்துக்கு ஆளாக மாட்டேன். சரி, இப்ப நான் இந்த வீட்டுல இருந்த உங்க கௌரவம் பாதிக்கும், அப்படிதானே? என்னங்க, எங்க போறீங்க? மாமா, மாமா கொஞ்சம் சொல்லுங்க. லக்ஷ்மி, நான் இந்த கொலையை செஞ்சிருப்பேன், நீ நம்புறியா? இல்ல, சத்தியமா நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. எனக்கு அது போதும். அப்பாவை என் மேல சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் நிரபராதியை நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன். உன் மேல சத்தியம். ரேகா,
ரேகா நீங்களா? ஆமா, நான் தான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம 2 பேரும் தனியா பேசுறது யாராவது பார்த்தாங்கன்னா அது உங்க லைஃப் பாதிக்கும். அப்ப வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். உட்காருங்க, இப்ப வந்துரு. தேங்க்யூ. ஏன் அப்படி பாக்குறீங்க? அதே ரேகா தான், ஆனா மிஸ் இல்ல, மிஸ்ஸஸ் ரேகா ராஜ்குமார். மிஸ்ஸஸ் கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்க ஆபீஸ்ல செக்ரட்டரி வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஏன்? கண்டிப்பா வேலை செய்தே ஆகணுங்கிற நிலைமை. ரேகா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரியல? கோடீஸ்வரனோட ஒரே மகன் ஒரு மாடலிங் பொண்ணை காதலிக்கிறானேங்கிற கவலை அவங்க வீட்டுல. தன் மக பணம் சம்பாரிச்சு கொடுக்குறா. அதே நேரத்துல ஒரு பணக்கார வீட்டு பையனை காதலிக்கிறாளேங்கிற சந்தோஷம் எங்க வீட்டுல. ஒரு நாள் ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு. நிலைமை மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எங்க காதலை ஆதரிச்சாங்க, ஆனா எங்க வீட்டுல எதிர்த்தாங்க. நாங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தோம். எங்களுக்கு யாருமே தேவையில்லைன்னு வீட்டை விட்டு வெளியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அவர் எங்க இருக்காரு? பார்க்கணும்னு தோணுதா? கொஞ்சம் இருங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன இவ்வளவு லேட்டு? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஹலோ மிஸ்டர் ரகு. ஹலோ. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களை பத்தி ரேகா நிறையவே சொல்லியிருக்கா. இது எப்படி? இது ஒரு விபத்துல அடிபட்டு கால் விளங்காம போச்சு. ஆனா அதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன் தெரியுமா? இல்லன்னா ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. இல்ல ரேகா, நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறேன். கம் ஆன் யா. நீங்க நின்னா எனக்கு பொறாமையா இருக்கு. ஓகே. இங்க இங்க மேல. தேங்க்யூ. ஐ ஆம் சாரி மிஸ்டர் ரகு. அன்னைக்கு நானும் ரேகாவும் உங்களை சந்திக்கலாம்னு ஹோட்டலுக்கு புறப்பட்டோம். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதான் அங்க வர முடியல. நாங்க மட்டும் வந்திருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இனிமே என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? முதல்ல நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போக முடியும். ரேகா, கேஸ் முடியற வரைக்கும் ரகு நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு. நோ நோ ப்ளீஸ். ஏற்கனவே ரேகா என்னால பட்ட அவமானம் போதும். இதுக்கு மேலேயும் உங்க கௌரவம் பாதிக்க நான் காரணமா இருக்க விரும்பல. அதெல்லாம் நான் பெருசா நினைச்சிருந்தா உங்களை ஜாமீன்ல எடுக்க நான் ரேகாவை அனுப்பிச்சிருக்க மாட்டேன். சந்தோஷத்துலயும் சரி, கஷ்டத்துலயும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். அதான ஃப்ரெண்ட்ஷிப்.